வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 நிகழ்ச்சியில இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாட்டுடைய சென்னை தவிர மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ட்ரெயின்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். நிறைய பேர் என்ன நம்ம ஊர்ல இருந்து ட்ரெயின் விடல சொல்றாங்க. அதே போல இந்த கன்னியாகுமரியில இருந்து புறப்பட்டு அப்படியே கேரளா வழியாக சுற்றி செல்லும் அந்த பார்டர் அந்த ட்ரெயின்களையும் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். மற்றபடி தமிழ்நாட்டுடைய உள்பக்கம் இந்த திருநெல்வேலியிலிருந்து கோயம்புத்தூர் முடிய, அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து இங்க விழுப்புரம் முடிய இந்த ஏரியாக்கள்ல இருந்து வட மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ட்ரெயின்கள் புறப்பட்டு செல்கின்றன அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியுமா? அதிலும் குறிப்பாக இந்த முழுக்க மின்மயமாக்கப்பட்ட பிறகு இரட்டை வழித்தடம் ஆன பிறகு இந்த ரயில் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. அந்த ட்ரெயின்கள் இந்த தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் இருந்து வட மாநிலங்களுக்கு என்னென்ன நம்பர்ல ட்ரெயின்கள் புறப்படுகிறது அப்படிங்கறத பற்றிய ஒரு தகவல் தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. தமிழ்நாட்டுக்கு உள்ள முக்கியமான ஊர்களில் இருந்து புறப்பட்டு அப்படியே வடக்கு நோக்கி டெல்லி, மும்பை, ஹவுரா, வாரணாசி, அயோத்தி போன்ற பல்வேறு ஊர்களுக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய ட்ரெயின்களை பத்தி மட்டும்தான் இதுல பேச போறோம். இந்த வரிசையில முதல்ல நம்ம தமிழ்நாட்டுடைய உட்பகுதியில இருந்து டெல்லி நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின்கள் என்ன அப்படி கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 9 ட்ரெயின்கள் டெல்லிக்கு போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வண்டி எண் 12641 கன்னியாகுமரியிலிருந்து நிசாமுதீன் டெல்லியுடைய ஒரு பகுதி தான். நிசாமுதீன்ல நியூ டெல்லி வெறும் 7 கிலோமீட்டர் தூரத்தெல்லாம் இருக்குது. சோ கன்னியாகுமரியிலிருந்து நிசாமுதீன் செல்லக்கூடிய அந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ஆனது வாரத்தில் 2 நாட்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த வண்டி செல்கிறது. இந்த வண்டியானது கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி அப்படியே கார்டு லைன்ல விருத்தாச்சலம், சென்னை, எக்மோர் வழியாக அப்புறம் வழக்கம் போல டெல்லி நோக்கி செல்கிறது. அதே போல வண்டி நம்பர் 12651 இது எப்படி கன்னியாகுமரியிலிருந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸ் புறப்படுகிறதோ அதே போல மதுரையிலிருந்து வாரத்தில் 2 நாட்கள் ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மதுரையிலிருந்து நிசாமுதீன் நோக்கி புறப்பட்டு செல்கிறது. வண்டி நம்பர் 20493 மதுரை சண்டிகார் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி பாத்தீங்கன்னா நிசாமுதீன் டெல்லி வழியா தான் சண்டிகார் போகுது. இந்த வண்டியும் வாரத்தில் 2 நாட்கள் ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் மதுரையிலிருந்து புறப்பட்டு சேலம், காட்பாடி, பெரம்பூர் வழியாக டெல்லி நோக்கி செல்கிறது. வண்டி நம்பர் 16787 திருநெல்வேலி மா வைஷ்ணோதேவி கட்ரா. விரைவிலே இந்த வண்டி ஸ்ரீநகர், காஷ்மீர் வரைக்கும் போக இருக்கிறது. இந்த வண்டி பாத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை மட்டும் திருநெல்வேலி புறப்பட்டு மதுரை, திருச்சி வழியாக டெல்லி நோக்கி சென்று அங்கிருந்து ஜம்முதாவி, மா வைஷ்ணோதேவி கட்ரா வரை இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. வண்டி நம்பர் 22403 புதுச்சேரி நியூ டெல்லி எக்ஸ்பிரஸ் வாரம் ஒரு முறை புதன்கிழமை மட்டும் நியூ டெல்லி நோக்கி செல்கிறது. எண் 12647 கோவை நிசாமுதீன் கொங்கு எக்ஸ்பிரஸ். இது சென்னை வழியாக வராம அப்படியே கர்நாடக பாதை வழியாக நிசாமுதீன் வரை போய் சேர்கிறது. ஆக மொத்தத்துல ஒரு 9 வண்டிகள் இந்த தமிழ்நாட்டுடைய உள்பகுதியில இருந்து புறப்பட்டு டெல்லி நோக்கி போய் சேர்கிறது. அடுத்து தமிழ்நாட்டுடைய உள்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 20 வண்டிகள் மும்பை நோக்கி செல்கிறது. இதுல பெரிய ஆச்சரியம் என்ன, நான் சென்னையிலிருந்து புறப்படுற வண்டி எதுவுமே நான் சேர்க்கல. தமிழ்நாட்டுடைய உள்பகுதியிலிருந்து மட்டும் மும்பை நோக்கி செல்லக்கூடிய வண்டிகள் 20. வண்டி எண் 16352 நாகர்கோவில் ஜங்ஷன் சிஎஸ்எம்டி, அதாவது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் என்று அழைக்கக்கூடிய மும்பையில் உள்ள இந்த ஸ்டேஷனுக்கு போய் செல்லக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா வாரத்துல ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகள்ல வாரத்துல 2 நாள் போகுது. இந்த வண்டியில என்ன சௌகரியம் சொன்னா நாகர்கோவில் புறப்பட்டு திருநெல்வேலி, மதுரை வழியாக அப்படியே கார்டு லைன்ல போய் செங்கல்பட்டு வரைக்கும் போய் செங்கல்பட்டுல இருந்து அப்படியே காஞ்சிபுரம் வழியா அரக்கோணம், ரேணிகுண்டா அதாவது திருப்பதிக்கும் போகுதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா திருப்பதிக்கு போறதுக்கு இது ரொம்ப ஷார்டஸ்ட் ரூட். நேர ஸ்ட்ரைட்டா செங்கல்பட்டு, அப்புறம் அப்படியே காஞ்சிபுரம் வழியா நேரா அரக்கோணம் போய் அப்படியே நேரா ரேணிகுண்டா. சோ ரொம்ப ஷார்டஸ்ட் ரூட்ல திருப்பதி போற வண்டிங்கிறதே இது தெரிஞ்சுக்கிடுங்க. வாரத்தில் 2 நாள் ஓடுது, ஞாயிறு மற்றும் வியாழன்ல. அதே போல வண்டி எண் 16340 நாகர்கோவில் ஜங்ஷன் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ். இந்த வண்டியானது வாரத்துல 4 நாள் ஓடுது. திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல
பெங்களூர் வழியாக கிருஷ்ணராஜபுரம் வழியாக போகுது. வண்டி நம்பர் 22 620 திருநெல்வேலி பிலாஸ்பூர் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியானது வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஓடுது. வண்டி நம்பர் 19 577 திருநெல்வேலி ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல வாரத்தில் 2 நாள் ஓடுது. வண்டி நம்பர் 20 923 திருநெல்வேலி காந்திதாம் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ். ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ்னாலே வண்டி முழுக்க முழுக்க தேர்ட் ஏசி பெட்டிகள் கொண்ட கோச்சுகள் தான் அர்த்தம். இந்த வண்டி வாரத்துல ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு நாகர்கோவில் திருவனந்தபுரம் வழியாக உள்ள அகமதாபாத் போய் காந்திதாம் வரைக்கும் போகுது. வண்டி நம்பர் 22 630 திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ். வாரத்துல ஒரு நாள் புதன்கிழமை மட்டும் இது திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு மதுரை கோவை வந்து கேரளாக்குள்ள நுழைஞ்சு இந்த கொங்கன் ரயில்வே கோவா வழியாக மும்பை போகிறது. சோ நேரடியாக கோவா போய் இறங்கணுங்கிறவங்க புதன்கிழமை வரும். திருநெல்வேலியிலிருந்து இந்த வண்டி புறப்படுது, மதுரைக்கு இந்த வண்டி வருது. சோ இந்த டயத்தை கணக்கு பண்ணி நீங்க கோவாவுக்கு நேரடியா போகலாம் இந்த வண்டியில. வண்டி நம்பர் 11 திருநெல்வேலி தாதர். வாரத்துல 3 நாட்கள் திங்கள் வியாழன் வெள்ளி. இந்த வண்டி சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேரு. இது வந்து பெங்களூர்ல SMVT அப்படிங்கிற ஸ்டேஷன் வழியாக மும்பையில தாதர் ஸ்டேஷனுக்கு போய் சேருது. வண்டி நம்பர் 22 102 மதுரை LTT, அதாவது லோக்மானிய திலக் டெர்மினஸ் என்று சொல்லக்கூடிய மும்பையில் உள்ள இன்னொரு ஸ்டேஷன். அது வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் போகுது. இது மதுரையிலிருந்து புறப்பட்டு அப்படியே திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம், விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு போய் காஞ்சிபுரம் வழியா அப்படியே ரேணிகுண்டா போகுது. சோ திருப்பதி போறவங்களுக்கும் இது ஒரு அருமையான ஷார்ட்கட்ல போகக்கூடிய ஒரு வண்டிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. வண்டி நம்பர் 19 567 தூத்துக்குடி ஓஹா விவேக் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி பாத்தீங்கன்னாக்கா தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு வாரத்துல ஒரு நாள் மதுரை திண்டுக்கல் வழியா அகமதாபாத் போனாலும் கல்யாண் அப்படிங்கிற மும்பைக்கு பக்கத்துல ஸ்டேஷன் வழியா தான் இந்த வண்டி போகுது. வண்டி நம்பர் 11 காரைக்கால் LTT லோக்மானிய திலக் டெர்மினஸ். இந்த வண்டி வாரத்துல திங்கட்கிழமை மட்டும் காரைக்காலில் இருந்து புறப்பட்டு மும்பை நோக்கி செல்கிறது. வண்டி நம்பர் 22 498 திருச்சிராப்பள்ளி கங்காநகர் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி பாத்தீங்கன்னா மும்பைக்கு பக்கத்தில் உள்ள கல்யாண் அப்படிங்கிற ஸ்டேஷன் வழியா தான் போறதுனால இந்த வண்டியான ஒரு ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் திருச்சியிலிருந்து புறப்பட்டு கங்காநகர் வரை செல்கிறது. வண்டி நம்பர் 16 733 ராமேஸ்வரம் ஓஹா எக்ஸ்பிரஸ். அதாவது இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரையும் மேற்கு கடற்கரையும் இணைக்கக்கூடிய ஒரு வண்டியானது. இந்த வண்டியும் மும்பை போற ரூட்ல போய் அகமதாபாத் ஓஹா வரை செல்கிறது. 11 கோயம்புத்தூர் லோக்மானிய திலக் டெர்மினஸ். வாரத்தில் 7 நாட்களும் ஓடக்கூடிய வண்டி, எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்டி. குறிப்பா கோயம்புத்தூர்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வண்டி. நேரடியா மும்பை போறதுக்கு காலையில புறப்பட்டு போகக்கூடிய ஒரு அருமையான வண்டி. அதுவும் வாரத்துல எல்லா நாட்களும் ஓடக்கூடிய ஒரு வண்டி. கோவை, திருப்பூர், ஈரோடு போன்றவங்க எல்லாம் பெங்களூர் போறதுக்கு இந்த வண்டியை ரொம்ப நல்லா பயன்படுத்திடுவாங்க. வண்டி நம்பர் 22 476 கோயம்புத்தூர் ஹிசார் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி பாத்தீங்கன்னாக்கா அகமதாபாத், பிகானீர், ராஜஸ்தான் ஏரியாவில் உள்ள இந்த ஜோத்பூர் இதெல்லாம் தாண்டி இந்த ஹிசார் அப்படிங்கிற ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் கோயம்புத்தூர்ல இருந்தே புறப்படுகிறது. வண்டி நம்பர் 16 614 கோயம்புத்தூர் ராஜ்காட் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் புறப்பட்டு செல்கிறது. இதுவும் கோயம்புத்தூர்ல இருந்தே புறப்படுகிறது. சோ இந்த வண்டியோட மொத்த ட்ரிப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ட்ரிப்பு வந்து வருது. இது என்ன சார், இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லியை விட மும்பைக்கு என்ன தமிழ்நாட்டு மீது இவ்வளவு பாசமா நினைக்காதீங்க. இங்க தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு வகையான மக்கள் மும்பையில் அந்த காலத்திலே குடியேறி இருக்காங்க. அதனால்தான் இந்த மும்பை போற ரூட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நாகர்கோவில்ல இருந்து மும்பைக்கு வண்டி விட்டப்ப நான் அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி இப்பதான் பார்ப்பேன். திருநெல்வேலி ஸ்டேஷன்ல முதல் ராத்திரியே கூட்டமா படுத்திருப்பாங்க. ஏன்னா காலைல 6 மணிக்கு வண்டி. அவங்க ஊர் பக்கத்துல திசையவிளை, சாத்தாங்குளம், இந்த மாதிரி திருச்செந்தூர் இந்த மாதிரி ஊர்ல இருந்து காலையில பஸ் இருக்காது. சோ அதனால முதல் நாள் ரைட்டே வந்து 9-10 மணிக்கே வந்து படுத்திருப்பாங்க. காலையில நேர் வண்டியை பிடிச்சு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சென்னையில போய் மாறி போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எக்மோர்ல இறங்கி சென்னைக்கு மாறி போறது. ஏன்னா அவங்க போகும்போது சும்மா போக மாட்டாங்க. இங்க இருந்து கிரைண்டர், அரிசி மூட்டை, நம்ம ஊர் அரிசி இங்க கிடைக்காது. இட்லிக்கு போடுறதுக்கு இந்த அரிசியா வேணும். சோ அங்க தொழில் நிமித்தமாகவும் மற்றபடி வேலை வாய்ப்புகள் விஷயமாகவும் ஏகப்பட்டவர் மும்பையில குடியிருக்காங்கிறத வச்சுதான் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னாக்க ஹவுரா. வண்டி நம்பர் 12 666 கன்னியாகுமரி ஹவுரா எக்ஸ்பிரஸ். வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு திருச்சி, சென்னை வழியாக இது ஹவுரா வரைக்கும் போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா வண்டி நம்பர் 12
664, அது முதல்ல சொன்ன 666, இது 664. திருச்சிராப்பள்ளி டு ஹவுரா. இந்த வண்டி வாரத்துல 2 நாள் செவ்வாயும் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல திருச்சியிலிருந்து புறப்பட்டு அந்த கன்னியாகுமரி ஹவுரா எந்த ரூட்ல போச்சோ அதே ரூட்ல சென்னை வழியாக விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் வழியா தான் ஹவுரா போய் சேரும். வண்டி நம்பர் 20895 ராமேஸ்வரம் புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு புவனேஸ்வர் வரை செல்கிறது, விசாகப்பட்டினம் வழியாக செல்லும். அதே போல வண்டி நம்பர் 22606 திருநெல்வேலி புரூலியா எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி ஏற்கனவே விழுப்புரம் வரைக்கும் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப சமீப காலமா திருநெல்வேலி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வண்டி திருநெல்வேலியில அதிகாலையில புறப்பட்டு இடையில விழுப்புரத்துல இறங்கி வைகை எக்ஸ்பிரஸ் படிச்சு சென்னைக்கு போறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பான வண்டியும் கூட இது அமைகிறது. புரூலியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இந்த விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் தாண்டி கல்கத்தா போற ரோட்ல இருந்து சற்றே விலகி ஒரு இடத்துல இருக்குது. வண்டி நம்பர் 22604 விழுப்புரம் கராக்பூர் எக்ஸ்பிரஸ். இந்த கராக்பூர்ங்கிறது போது நம்ம ஹவுராக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஊர். சோ இந்த வண்டியும் 2264 விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை ரூட்ல போகுது. வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும். வண்டி நம்பர் 12897 புதுச்சேரி புவனேஸ்வர் வண்டி வாரத்துல ஒரு நாள் புதன்கிழமை மட்டும் இந்த வண்டி புறப்பட்டு செல்கிறது. அதே போல வண்டி நம்பர் 12868 புதுச்சேரி ஹவுரா வண்டி வாரத்துல ஒரு நாள் புதன்கிழமை. புவனேஸ்வர் வண்டியும் புதன்கிழமை தான், இதுவும் புதன்கிழமை தான். புதுச்சேரியில இருந்து ஹவுரா வரைக்கும் செல்கிறது. வண்டி நம்பர் 12515 கோயம்புத்தூர் டு சில்சார். இது அஸ்ஸாம்லாம் தாண்டி பார்டர் வரைக்கும் போகுது. சில்சார்ங்கிற ஊர் கிட்டத்தட்ட 66 மணி நேரம் பயணம் மேற்கொள்வது இந்த வண்டி. தமிழ்நாட்டுடைய உள்பகுதியில இருந்து புறப்பட்டு நீண்ட தூரம் நீண்ட நேரம் பயணிக்கக்கூடிய வண்டிகள்ல இது ஒண்ணு. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் புறப்பட்டு செல்கிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க சமீபத்தில் பிரபலமான வண்டி நம்பர் 22535 ராமேஸ்வரம் பனாரஸ் வண்டி. இது வாரத்துல ஒரு நாள் புதன்கிழமை மட்டும் ராமேஸ்வரம் புறப்பட்டு செல்கிறது. அதே போல வண்டி நம்பர் 22613 வாரத்தில் ஒரு நாள் ராமேஸ்வரம் டு அயோத்தி புறப்பட்டு செல்லும் வண்டி வாரத்தில் ஒரு நாள். அதே போல 20497 பிரோஸ்பூர் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ். இது அஜ்மீர் தாண்டி பிரோஸ்பூர் வரைக்கும் போகுது. இதுவும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மட்டும் புறப்பட்டு செல்கிறது. இது ஒரு ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ். சில கோச்சுகள் மட்டும் ஸ்லீப்பர் கிளாஸ் சேர்த்திருக்கிறாங்க. அடுத்து வண்டி நம்பர் 16367 கன்னியாகுமரி டு பனாரஸ் வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் புறப்பட்டு வாரணாசி என்ற காசி வரை செல்கிறது. சோ இப்படியாக தமிழ்நாட்டுடைய உள்பகுதியில இருந்து வட மாநிலங்களுக்கு இவ்வளவு ட்ரெயின்கள் போகுதுங்கிறது இப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். இந்த வண்டிகள் எந்தெந்த நாட்கள்ல ஓடுது அப்படிங்கறத அந்த வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த வண்டியை அந்த நாட்கள்ல நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். நமது நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் மறக்காம தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.